ஸோ நம்ம வந்து கோபுரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலசத்தில் பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கோம். அதை அப்படியே எல்லோரும் விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் கடைசி வரைக்கும் நமக்கு வேணும். இன்றைக்கி நல்லா இருக்கலாம், பட் என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கணும். ஸோ நான் கூட 90s கிட்ட தான் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, கரெக்டாக. பட் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு உலகம் எப்போ அழியுதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒருவேளை இன்னொரு 30 வருஷம், பேச்சுக்கு தான் சொல்கிறேன், இன்னும் 20 வருஷம் இருந்தால் அப்போ எனக்கு வயசு என்ன இருக்கும்? அப்போ கூட 40+ தான் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே உலகம் ஒரு வேளை இன்னமும் அழியல, ரொம்ப நாள் இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு 50 வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு உலகம் அவ்வளோ நாள் இருக்காது, எல்லாமே ஒரு பேச்சுக்கு தான். இல்லை அந்த டைமில் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதனால் இது வந்து லைஃபு இது மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. இது வந்து நம்ம இப்போ நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படிங்கிறது இல்லை, எப்பயுமே நல்லா இருக்கணும். இந்த உடலில் நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். எனக்கு 50 வயசு ஆனாலும் நான் நல்லா இருக்கணும். 2 வருஷம் கழிச்சு கொரோனா வந்தாலும் நான் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த யோகா பண்ணுறது ஒழிஞ்சி, இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு இந்த யோகா நான் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரும் நினைக்க வேண்டாம். அதனால தான் நான் இவ்வளோ வந்து ரொம்ப பாபா ஃபோர்ஸ் பண்ணுறாரு எல்லாம், ஓகேங்களா? கரெக்டாக இந்த மீட்டிங்கை நான் நடத்தும் போதே எங்கள் லவ்கிங் அம்மா அப்பா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் மாயை. பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோபுரம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கப்பா, இவ்வளோ நேரம் எங்கள் லவ்கிங் அம்மா அப்பா கூப்பிடல. இப்போது 2 பேரும் ரூம்குள்ளே வராங்க. என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல, டிஸ்டர்பன்ஸ் மாயா பண்ணுது. ஸோ அந்தமாரி இந்த மீட்டிங் வராமல் இருக்கிறதுக்கு கூட மாயா டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். மாயாவுக்கு நம்ம நல்லா இருந்தாலே பிடிக்காது. ஸோ அதையும் மீறி தான் நம்ம மீட்டிங் வந்து நடத்தணும், ப்ளஸ் கலந்துக்கணும். இப்போ வந்து ஹெல்த் யோகா பண்ணலாம். ரொம்ப நாளாக இது பண்ணலை, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக 9 to 9:30 ரெகுலராக 21 days பண்ணலாம். கோபுரம் கலசத்து மேலே ஒரு ஒளியாக நம்ம இருக்கோம், சரிங்களா? அதை எப்படி நல்லா விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். அந்த கோபுர கலசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோபுர கலசத்துக்கு மேலே நான் வந்து ஒளியாக இருக்கேன். அதை அப்படியே நல்லா எல்லோரும் விஸ்வலைசேஷன் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கோயிலை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். எந்த கோயிலை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். திருவண்ணாமலை எடுத்துக்கலாம்ப்பா. பார்க்குறீங்களா எல்லோரும்? தெரியுதா? தம்ஸ்அப் போடுங்க. தெரியுதா எல்லாருக்கும் இமேஜ்? ஓகே. ஸோ அடிக்கடி இந்த தம்ஸ்அப் போட்டால் தான் நம்ம மீட்டிங்லலாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. இப்போ பாருங்கள், அந்த கலசம் இருக்கு இல்லையா, மேலே இங்கே இந்த நடுவில் இருக்குது. நம்ம வந்து சிவ பாபாவோ நம்மளும் ஒளியாக இருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கலசத்துக்கு மேலே பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கோம். சரி, எல்லாம் விசுவலைசேஷன் பண்ணிடுங்க. ஓகே. நல்லா அதை விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். இப்போது அந்த கோபுரம்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துக்குள்ளே 16,108 மகாராஜாக்கள். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இது நான் சின்ன வயசில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நான் அந்த கோயிலை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த கோயில் நான் காமிக்கிறேன்ப்பா, இந்த கோபுரத்துக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஓல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே வந்து வௌவால் போகும். இங்கே பாருங்களேன், ராஜகோபுரம்னு இருக்குது. ஓ மை காட், நம்ம தான் இந்த ராஜாக்கள். வாவ், பாபா பாருங்கள் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த உள்ளே வந்து அந்த வௌவால்லாம் போகும், சரிங்களா? அந்த மாதிரி உள்ளே நான் சொல்கிறது வெளியே கிடையாது, உள்ளே வந்து 16,108 பேர் இருக்காங்க. இதுதான் யோகா ப்ராக்டிஸ். இப்போ நான் சொல்ல அந்த யோகா பண்ணுறீங்க. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டே நீங்கள் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி.
கலசத்துக்கு மேலே நம்மளும் பாபாவும் மேலே ஒளியாக இருக்கோம். நம்ம அந்த கோபுரத்துக்குள்ளே 16,108 பேர் இப்போ வந்துட்டாங்க. அப்படியே நெய் கலச காஷ் போயிட்டுருக்காங்க மேலே. இதுதான் யோகா ப்ராக்டிஸ். அந்த கலசத்துக்கு மேலே நானும் பாபாவும் ஒளியாக இருக்கோம். 16,108 பேர் இந்த கோபுரத்துக்குள்ளே இருக்காங்க. பரமாத்மாவாகிய சிவ தந்தை ஆத்மாவாகிய எனக்கு நெய் கலச காஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் எனது ஆத்மாவில் நிரப்புகின்றார். எனது ஆத்மாவானது மைசூர் பாருக்கு எப்படி அப்படியே ஸ்வீட்டாக அப்படியே செம்மையாக இருக்குது நெய் கலரில். அந்த மாதிரி அந்த நெய் கலர் சகாஷ் என்னோடய ஆத்மா மாறிடுச்சு. என் கூட அழகாக ட்ராவல் பண்ணக்கூடிய 16108 ராயல் பிரின்ஸ் ராயல் பிரின்சஸ் ஆத்மாக்கள் அனைவரும் கோபுரத்துக்குள்ளேயே ஆத்மாவாக ஜொலிக்கின்றனர். 16,108 ஆத்மாக்களும் இப்பொழுது இந்த கோபுரத்துக்குள்ள, இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற, இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த கோபுரத்துக்குள்ள இருக்காங்க. சிவபாபா அந்த 16,108 ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு பாபா ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டை பரமாத்மா என்ன கருவியாக வைத்துக்கொண்டு அந்த 16,108 ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாகிய நான் பாபா என் கூட இருக்கின்றார். பதினாறாயிரத்தி 108 ஆத்மாக்களுக்கு சிவ பாபா என் மூலமாக அவர்கள் ஆத்மாக்குள் நெய் கலச காஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ஆரோக்கியத்தோட வைப்ரேஷன் அந்த குழந்தைங்களுக்கு பாபா கிஃப்டாக கொடுக்குறாரு. பரிசாக என் தந்தை என் மூலமாக கொடுக்கின்றார். அந்த குழந்தைகளின் உடலும் மனசும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் 16,108 மகாராஜா மகாராணிகள் அனைவரும் பாபாவின் செல்லமான குழந்தைகள். அவர்கள் வாழ்க்கையில் மாயையின் தாக்குதல் நிறைய சந்தித்திருப்பார்கள். ஆதலால் பாபா அவர்களுக்கு என் மூலமாக, நானும் 108 வரக்கூடிய ஆத்மாதான், என் மூலமாக 16,108 ஆத்மாக்களுக்கும் விசேஷமான சக்திகளை பாபா நெய் கலச காஷ் என்னும் அழகான அந்த வைப்ரேஷன் சிவபாபா என் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு இந்த கோபுரத்தில் அழகாக வாசம் செய்யும் 16,108 மகாராஜா மகாராணிகளுக்கும் அற்புதமான சக்திகளை கடவுள் பரிசாக கொடுக்கின்றார். நம்மளும் 16,108 வரக்கூடிய ஆத்மாக்கள் தான்.
அதனால தான் இந்த கமெண்ட்ரியை கேட்குறோம். அவங்களுக்கும் போது நம்ம ஆத்மாக்களும் வருது. அதை அப்படியே எல்லாரும் விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். அந்த குழந்தைகள் அனைவருக்கும் சிவபாபா நெய் கலச காஷ் என் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். பரமாத்மாவின் சக்திகள் என் ஆத்மாக்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆத்மாவாகிய நான் நெய் கலச காஷ் என்னும் டோலியை பரமாத்மாவின் நெருக்கத்தில் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா என் மூலமாக 16,108 ஆத்மாக்களுக்கு ஆரோக்கியம் என்ற பரிசை மகாதேவர் வைத்தீஸ்வரர் அந்த குழந்தைகளுக்கு இலவசமாக அவர்கள் முயற்சி செய்யும் அந்த ஆதாரத்தில் குழந்தைகளின் முயற்சியை பார்த்து 16,108 ஆத்மாக்களுக்கும் அவர்களின் உடலும் மனசும் சதா ஆரோக்கியமாக இருப்பதாக பாபா நம் மூலமாக அத்தகைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய் கலச காஷ் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம தினமும் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக நம்ம ஆத்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் புண்ணிய கணக்கு. 16,108 ஆத்மாக்கள் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ரொம்ப டீப்பாக ஆழமாக அனுபவம் செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே சிவபாபா என் மூலமாக ஆரோக்கிய பவ என்ற வரதானத்தை நெய் கலச காஷ் மூலமாக கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 16,108 ஆத்மாக்களுக்கு பரமாத்மா சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன்
ஆரோக்கியத்தின் சக்திகள் பிரகாசமாக மின்மினி பூச்சி போல ஆத்மாவிற்குள் நெய் கலச காஷ் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபா கொடுக்குறாரு. பரமாத்மாவோட வைப்ரேஷன் நெய் கலச காஷ் கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 16,108 பேருக்குமே பாபா கொடுத்துட்ருக்காரு. நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அவங்களோட உடலும் மனசும் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றது. அத்தகைய வைப்ரேஷன் பரமபிதா பரமாத்மா நம் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசாக நெய் கலச காஷ் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஸோ நான் மறுபடியும் 9 minutes டைமர் வைக்கிறேன்ப்பா. எல்லோரும் இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு மியூசிக் போடுறேன். இந்த மியூசிக் கேட்டுகிட்டே ஒரு 9 minutes இதே ப்ராக்டிஸ் தான். மேலே பாபாவும் நம்மளும் ஒளியாக இருக்கோம். பாபா எனக்குள்ளே நெய் கலச காஷ் கொடுக்குறாரு. கோபுரத்துக்குள்ளே 16,108 மின்மினி பூச்சி போல் இருக்காங்க. என் மூலமாக அவர்களுக்கு நெய் கலச காஷ் போயிட்டுருக்கு. புத்தியில் இதை விஸ்வலைசேஷன் பண்ணணும். மனசில் அந்த எண்ணங்கள் வரணும். அது என்ன எண்ணங்கள் அப்படின்னா, அவங்களோட உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருப்பதாக கிஃப்ட் பாபா என் மூலியமாக கொடுக்கின்றார். ஒரு 9 minutesக்கு இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மீட்டிங்கை முடிச்சுக்கலாம்.